காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் அனிதா. எந்த ஊர்ல இருந்துமா? கிருஷ்ணகிரில இருந்து கால் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, யாருக்கா கேக்குறீங்க? எங்க பாட்டிக்காக தான் கேட்கணும். அவங்க வயது சொல்லிட்டு பேசுங்கம்மா. அவங்களுக்கு வயசு 54 இருக்கும். அவங்களுக்கு உள்ளங்கையிலயும் உள்ளங்கால்லயும் வெடிப்பெடிப்பா ஃபர்ஸ்ட் வந்துச்சு. ஒரு 3 இயர்ஸாவே இந்த ப்ராப்ளம் இருக்கு. சரி. ஃபுல்லா பிளாக் ஆகி அப்படியே அதுல இருந்து ரொம்ப அரிக்குது. சுருஞ்சனா ரத்தமே வர அளவுக்கு அவங்களால இப்ப நடக்க கூட முடியல. பாதம் ஃபுல்லாவே பிளாக்கா வந்துச்சு. சரி, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா இருந்தாலும் அங்கெல்லாம் சொரியாசிஸ்ன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி. பாதெல்லாம் அப்படியே மரத்து போன மாதிரி அவ்வளவு ஹார்டா இருக்கு. உள்ளங்கையும் உள்ளங்காலும் சரிம்மா, உடம்புல எங்கேயாவது பரவுதுங்களா? கை காலில் மட்டும்தான்? இல்ல, கை காலில் மட்டும்தான் இருக்குங்களே. சரிம்மா, 2 வருஷமா கை காலில் மட்டும்தான் இருக்குங்களா? ஆமா, ஃபுல்லா கருப்பா இருக்கு அப்படியே. ஓகேம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? கிருஷ்ணகிரியில இருந்து பேசுறோம். சரிம்மா, கை காலில் மட்டும்தான் அந்த மாதிரி கருப்பாக இருக்குது அப்படின்னா இதுவுமே சோரியாசிஸோட ஒரு வகை தான். பால்மோ பிளான்டா சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். கையிலையும் பாதத்துலேயும் மட்டும்தான் இருக்கும். உள்ளங்கையில் பாதங்களில் நம்மளுடைய ஸ்கின் அப்படின்றது ரொம்ப ரஃப்பாக இருக்கும். அப்படி இருக்கும்போது மற்ற இடங்களில் சோரியாசிஸ் இருக்கும்போது சொரியும் போது பவுடர் மாதிரி உதிரும், மீன் செதில் மாதிரி தோல் உரியும். ஆனால் இதுவே கைகள்லையும் பாதத்துலையும் இருக்கிறது தோல் உதிர்வு அப்படின்றது நமக்கு முழுமையாக அப்படியே கலண்டு வெளியில் வர மாதிரி இருக்கும். அதாவது கை ஃபுல்லாகவே அந்த தோலே மேலே பேர்ந்து வர மாதிரி இருக்கும். சில பேருக்கு வெடிப்பாக பாலமாக வெடித்து கால்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நடக்கும்போதே ப்ளீட் ஆகும். அந்தளவுக்கு ப்ளீடிங் வரது கூட தெரியாத அளவுக்கு நடப்பாங்க. பெயினுமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். வெடிப்பு வர ஆரம்பிச்சுது அப்படின்னா பெரிய பெரிய வெடிப்புகளாக வரும், ரொம்ப ஆழமாகவும் இருக்கும். இந்த பால்மோ பிளான்டா சோரியாசிஸ்க்கும் நம்ம சோரியாசிஸ் மாதிரியே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். கண்டிப்பாக இதுவுமே உடம்புலையும் மற்ற இடங்களுக்கு பரவக்கூடியது. ஏன்னா கையில் இருக்குது அப்படின்னா நம்ம கை நார்மலாக சும்மா வச்சுருக்க மாட்டோம். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல வச்சுட்டே இருப்போம். அப்போ அந்த இடத்துலையுமே பரவுற மாதிரி தான் இருக்கும். வயிற்றில் கழிவுகள் சேர இந்த மாதிரி சோரியாசிஸ் பிரச்சனை வர்றது ஒரு நார்மலான ஒரு விஷயம்.